உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. இல்லை, அவர் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ அங்கே இருக்கிற பிரச்சனையை முடிச்சுக்கிட்டாங்கனாவே அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். எனவே அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கலாம். இப்போல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாடாக மக்கள் பழகிட்டாங்க. அதனால் அது சொல்லுவது ஒரு அரசியல் ரீதியாக நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். விஜயோட ஜனநாயகம் படத்துக்கு சிவகார்த்திகேயனோட படத்தை பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணி பிரச்சனை கொடுத்தது திமுக தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இல்லை, அதெல்லாம் அது என்ன நடக்குது என்னங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் வேணும்னு போய் யாரையும் தொல்லை பண்ணுற அரசாங்கம் இந்த அரசாங்கம் கிடையாது. மாண்பு முதலமைச்சர் அவர்களோ அல்லது உதயநிதி அவர்களோ அந்த மாதிரியான எந்த நடவடிக்கைக்கும் போக மாட்டாங்கிறதுக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதனால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இந்த படமே பார்க்கறது இல்லை, அப்புறம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? மாநாட்டுக்கு காசு கொடுத்து 1000 ரூபா கொடுத்து இலவச வேட்டி சேலையெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் குற்றம் சாட்டிக்கிறாரு. எங்கள் கூட்டத்துக்கு தானாக வர்ற கூட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பெண்கள் வர விரும்பலைன்னா இங்கிருந்து ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த கூட்டத்துக்குள்ளே அவங்க சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணிச்சு. சாப்பாடு எல்லாமே வசதி ஏற்பாடு பண்ணிச்சு. ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே அவங்களுக்கு அது கிடைக்காம கூட போகலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு பெண் காலையில் 9 மணிக்கு வீட்டில் கிளம்பி நைட்டு 11 மணி வரலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வரும்பொழுது எவ்வளவு இயற்கை உபாதைகளை அவர்கள் சந்திச்சிருக்கணும். எவ்வளோ வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தினாலும் கூட எவ்வளோ பிரச்சனைகள் அத்தனை கடையில் வந்திருக்காங்கனாக்க இந்த கட்சியின் மீது இருக்கிற அக்கறையின் காரணமாக 2 லட்சம் பேர் அங்கே கூடினார். 2 லட்சம் பேர், நான் சும்மா சொல்லலை, நிறைஞ்சு இருந்தது. அதனால் அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. சாப்பாட்டு செலவு நாங்கள் பண்ணுறோம், அது இயற்கை. நீங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிடும்போது சாப்பாடு போடுறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? பணக்காரனும் சாப்பிட்றான், இல்லாதவங்களும் சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு நீங்கள் பட்டினியாக போட்டிருந்தா கூட கூட்டத்துக்கு வந்துட்டு தான் வந்திருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. கட்சியிலிருந்து சாரசாரியா எங்க கட்சியில் இல்லை, புறவழிச்சாலைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு விரைவாக அது ஒரு முடிவுக்கு வரும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதுதான் போட்டிருக்காங்க. ஒரு 9 கிலோமீட்டருக்கு வர மாதிரி அது போட்டிருக்காங்க. விரைவாக அதை கொண்டு வருவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்வாங்க. அந்த புறநகர் இதை போட்டுட்டு அப்புறமேல நம்ம இதை பற்றி இல்லை, அது 9 கிலோமீட்டர் வருது. எந்த இடத்துல ஆய்வு பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு 3 இடத்த சொல்கிறாங்க. அது எந்த இடமாவது ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி வரும். அது சார், இப்போ நீங்க காலையில ஒரு தாவேக்காவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசுறபோது ஒரு பேட்டியில திமுகவும் அதிமுகவும் வளர்ந்து எங்களை தான் தாக்குறாங்க அப்படின்னு இருக்காருங்க. காய்ச்ச மரம் கண்ணாடி போடும் அந்த மாதிரி எங்களை போட்டு 2 பேருமே தாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. இருக்கிற அத்தனை பேர் எங்களை தாக்கிட்டு இருக்காங்க. இதை போய் நாங்கள் என்னன்னு சொல்றது? எல்லாரும் தான் எங்கள் மேலே கல்லை தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த கல் உழுவுறதெல்லாம் கவலையே படலை. நாங்கள் எங்கள் வழியில் ஒழுங்காக போயிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு என்ன செய்யணும் என்ன எங்க பல்லடத்தில் நடந்த மாநாட்டை விட உலகத்தில் வேற எதையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கார்டு சொல்ல முடியாது. கொரோனாவுக்கு 5000 ரூபா கொடுங்கன்னு கேட்டோம், கொடுத்தாங்களா? அப்புறமேல திமுக தான் கொடுத்தது. அப்போ தான் தலைவர் கூப்பிட்டு சொன்னார், எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கன்னாரு. அன்றைக்கி யாரும் வேலைக்கு போகலை. ஒரு வாரத்துக்கு மேலே வீட்டில் அரிசியோ பருப்போ இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை திமுக தான் போய் கை கொடுத்தது. அதனால் பொங்கலுக்கு என்ன பண்ணணும்னு தலைவருக்கு தெரியும். பெரிய தடையில மார்க்கெட் இருக்கு, அது எப்போ நம்ம இங்கே ஷிஃப்டிங் பண்ண போகிறாங்க, அதனால போக்குவரத்து பெரிய பாதிப்பாக இருக்குது.